எல்ஐசி டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரூமர், அதுக்கடுத்து ட்ராப்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் இருக்குது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் படப்பிடிப்புலாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த எல்ஐசி படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பிரதீப் மட்டும்தான். ஏன்னா அவருடைய கடைசி படம் லவ் டுடே அவருடைய டைரக்ஷனில் அவரே ஹீரோவாக நடித்து வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறியிருக்கு. அதுக்கடுத்து அவர் என்ன படத்தை எடுப்பார் அப்படின்ற மாதிரி ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவர் என்னடானா இப்போதைக்கு ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த எல்ஐசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ்க்கு டிராகன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்குமே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எல்ஐசி டைட்டிலுக்கு ஏகப்பட்ட சர்ச்சை. இப்போ இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்ஐசி கிடையாது, LIK அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது சி போடாமல் கே போட்டிருக்காங்க. உனக்கு சி போட்டால் தான் பிரச்சனை, நான் கே போட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு LIKன்னு மாற்றிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லைக்கா தரப்பில் ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது சிவகார்த்திகேயன், விக்னேஷ் சிவன், அனிருத் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கு கொடுத்த அட்வான்ஸுக்கு தான் டான் படம் அவங்க பண்ணாங்க. அந்த கதை தான் இந்த கதையாமா. அதாவது நம்ம பிரதீப் இப்போதைக்கு நடிச்சிருக்கிற இந்த எல்ஐசி படத்தோடைய கதை. நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டிய திரைப்படம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா விக்னேஷ் சிவனுக்குமே லாஸ்ட்டாக எந்த படமும் பெருசாக போகல, இந்த படத்தை தான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நம்ம விக்னேஷ் சிவனுக்கு கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு போஸ்டர் பார்த்தவொன்னே நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரே ஒரு போஸ்டர்னால் அது இந்த LIK மட்டும்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்போ முடித்து தேட்டருக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.